ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான மஷ்ரூம் சூப் தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய விதமான ஹெல்த்தியான சூப் ரெசிபி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த சூப்பரான ரொம்ப ஈஸியான காளான் சூப் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி 200 கிராம் அளவில் காளான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அது மேலே சின்ன சின்ன கருப்பாக இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸ் தான் நான் கட் பண்ணிக்க போகிறேன். காளான் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. அடியில் கருப்பாக இருந்தது அப்படின்னா அந்த காளானை யூஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி எடுத்து வச்சிருந்த எல்லா காளானையும் இந்த மாதிரி பொடியாக நான் கட் பண்ணிட்டேன். இதை ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். சூப் செய்கிறது அப்படின்னாலே பட்டர் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக நார்மல் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 10 to 15 பூண்டு நல்லா நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு ஒரு நிமிஷம் அந்த வெண்ணெயிலே நம்ம வதக்கிக்க போகிறோம். இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு 3/4 அளவுக்கு வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் கட் பண்ணி வச்சிருந்த காளானை சேர்த்துக்க போகிறேன். காளானை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வதக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா காளான் தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், காளான் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே வதங்கிடுச்சு. நான் போட்டதுக்கு பாதி அளவுக்கு கம்மியாயிடுச்சு பாருங்கள். இது சூப்போட திக்னஸ்க்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மைதா மாவு உங்களோட விருப்பம். நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் போதும். சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வேக வச்சா போதும். காளான் ஆல்ரெடி வதங்கிடுச்சு. அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிருங்க. இந்த காளானில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சத்து இருக்குங்க. கம்மியான அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காளான் நல்லா வெந்துடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா நம்ம ஆற விட்டுறலாம். ஏன்னா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். கண்டிப்பாக ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி இல்லாமல் அந்த காளான் மட்டும் ஃபில்டர் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்காதீங்க, கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வேற ஒரு பேனில் இதை மாற்றிக்கிறேன். அரைச்ச காளான் விழுதை சேர்த்துக்கிட்டேன். இதோட நம்ம மீதி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி அதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ சூப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்போட பால் சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நார்மல் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொதி வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிளகுத்தூள் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த காளான்ல நிறைய சத்து இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சூப் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சூப்பரான இந்த ஹெல்தியான காளான் சூப்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள், உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூளை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்ததுக்கு அப்புறமா இந்த சூப் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த பபிள்ஸ் வர இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூப் சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான ரொம்ப ஹெல்தியான இந்த காளான் சூப்பை நீங்கள் செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.